അല്പം തിരിയുള്ളതുകൊണ്ട് മലയാളത്തിൽ സംസാരിക്കാൻ പ്രയാസമുണ്ട്. തമിഴിൽ സംസാരിക്കും. അത് ഷുഹൈബ് മിസ്ബാഹി മലയാളത്തിൽ നിങ്ങൾക്ക് പറഞ്ഞു തരുന്നതായിരിക്കും. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்துமார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ബഹുമാനപ്പെട്ട ഈ വേദിയിലിരിക്കുന്ന സദസ്സിലിരിക്കുന്ന ആളുകളോട് അദ്ദേഹത്തിൻ്റെ സലാമിനെ പറയാണ്. അതാണ് ഇപ്പോൾ പറഞ്ഞത്. ഗണ്യത്തിൽ കൂടിയ അവറുകളെ എന്ന് പറഞ്ഞാൽ ബഹുമാനപ്പെട്ടവരെ എന്നാണ് അർത്ഥം. இந்த புனிதம் நிறைந்த கண்ணியம் நிறைந்த மஜ்லிஸில் என்னை விட வயதுல மூத்தவங்க, இல்முல மூத்தவங்க, ஹாஃபிலில் ஆலிம்கள், சையதுமார்கள், பெரிய பெரிய உஸ்தாதுமார்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய துஆ பரக்கத்தோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். ഈ സദസ്സിലിരിക്കുന്ന വലിയ വലിയ ഉസ്താദന്മാര്, അതുപോലെ തന്നെ ഹാഫിളീങ്ങൾ, ഉപ്പമാര്, ഉമ്മമാര്, അവരുടെയൊക്കെ ബറക്കത്ത് കൊണ്ട് ഞാൻ തുടങ്ങുകയാണ് എന്നാണ് അദ്ദേഹം പറഞ്ഞത്. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மாபெரும் ஃபضலை கொண்டு இந்த புனிதம் நிறைந்த மஜ்லிஸினுடைய இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். ഈ മജ്ലിസിൽ, ഈ പുണ്യമാക്കപ്പെട്ട ഈ മജ്ലിസിൽ വരാനുള്ള ഭാഗ്യം അള്ളാഹു എനിക്കും നിങ്ങൾക്കും നൽകി. நேற்று வரைக்கும் இந்த மஜ்லிஸ்ல நான் கலந்துக்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தொடர்படியான சஃபர், ஒவ்வொரு மஜ்லிஸையும் முடிச்சுக்கிட்டு அப்படியே இப்போ நான் கேரளா வந்திருக்கிறேன். இதனை தொடர்ந்து அடுத்தது சென்னை, அடுத்தது ஹைதராபாத், அடுத்தது திருநெல்வேலி, தொடர்ந்து சஃபர்ல இந்த ஹிதுமத்திலேயே நான் பிரயாணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ഈ മജ്ലിസിൽ പങ്കെടുക്കുമെന്ന് അദ്ദേഹം പ്രതീക്ഷിച്ചിട്ടില്ല. അദ്ദേഹം ഓരോരോ മജ്ലിസുകളിൽ പങ്കെടുത്ത് ഇന്ന് ഇവിടെയാണെങ്കിൽ നാളെ ചെന്നൈ, അങ്ങനെ തമിഴ്നാട്ടിലെ പല വേദികളിലും അദ്ദേഹം പങ്കെടുക്കാറുണ്ട്. അപ്പോൾ അങ്ങനെ തുടർന്ന് യാത്രയിലാണ് അദ്ദേഹം ഉള്ളത്. അപ്പോൾ അങ്ങനെ വന്നതാണ്. ബഹുമാനപ്പെട്ട നാഗൂർ തങ്ങളുപ്പാപ്പാന്റെ പേരക്കുട്ടിയാണ് ഇദ്ദേഹം. അപ്പോൾ ഈ മജ്ലിസിൽ പങ്കെടുക്കുമെന്ന് ഒരു പ്രതീക്ഷ ഉണ്ടാകുന്നില്ല. പെട്ടെന്ന് വിളി വന്നപ്പോൾ അങ്ങനെ വന്നതാണ്. അപ്പോൾ எனது மாமனார், உங்களுக்கு தான் தெரியும், அரபி தங்கள் வந்து இப்போ குத்துபுல் சுல்தான், குத்துபு ஹிந்து, ஹாஜா அஜ்மீரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தர்பார்ல உங்களுக்காக வேண்டி துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. അവരുടെ ഭാര്യയുടെ പിതാവ് അമ്മോഷൻ, അതാണ് അറബിത്തങ്ങൾ എന്ന് പറഞ്ഞത്. അറബിത്തങ്ങളെ എല്ലാവർക്കും അറിയാം. കേരളത്തിൽ മിക്ക സദസ്സുകളും അദ്ദേഹം വരാറുണ്ട്. അവര് ഇപ്പോ ദർഗാവിൽ, അതായത് നാഗൂർ ഷെരീഫിൽ ഇരിക്കുന്നുണ്ട്. നമുക്ക് എല്ലാവർക്കും വേണ്ടി ദുആ ചെയ്തിരിക്കുകയാണ്. இந்த புனிதமான மஜ்லிஸ்ல அவுலியாக்களுடைய பரக்கத்து வேணும், அவுலியாக்களுடைய ஃபضல் இந்த மஜ்லிஸ்ல நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மஜ்லிஸ நமது உஸ்மான் ஜைனி ஹஸ்ரத் அவர்கள் இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. ഈ മജ്ലിസ് ഏർപ്പാട് ചെയ്തത്, ഈ മജ്ലിസിൽ ഔലിയാക്കന്മാരുടെയും അമ്പിയാക്കന്മാരുടെയൊക്കെ ബറക്കത്ത് ഇരിക്കണം എന്ന നിലയിലാണ് ബഹുമാനപ്പെട്ട ഉസ്താദ് ഈ പരിപാടി ഏർപ്പാട് ചെയ്തിട്ടുള്ളത്. ஔலியாக்கள் அன்பியாக்களை நேசிக்கக்கூடிய அல்லாஹு தாலா இந்த மஜ்லிஸை முழுக்க முழுக்க மலாயிக்கத்துமார்களால நிரப்பி வச்சிருக்கிறான். അമ്പിയാക്കന്മാരെയും ഔലിയാക്കന്മാരെയും സ്നേഹിക്കുന്ന അള്ളാഹു ഈ മജ്ലിസിലെ മൊത്തം ബറക്കത്തും റഹ്മത്തും கொடுத்துட்டு. கேரளால எவ்வளவோ மக்கள்கள் இருக்கிறாங்க, கேரளால எவ்வளவோ பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த மஜ்லிஸ் நசீபாகல, எல்லாருக்கும் இந்த அவுலியாக்களுடைய இந்த தரீக்கத்தினுடைய மஜ்லிஸ் நசீபாவல. அல்லாஹும் ரசூலும் முஹீதீன் ஷேഖும் ரிஃபாய் ஷேഖும் அஜ்மீர் ஷேഖும் நாகூர் ஷேഖும் யாரை எல்லாம்
நாடி இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த மஜ்லிஸ் നസീബായിരിക്കുന്നത്. കേരളത്തിൽ ഒരുപാട് ആളുകളുണ്ട്, അവർക്കൊന്നും ഈ മജ്ലിസിന്റെ പുണ്യം കിട്ടാൻ സാധ്യതയില്ല. സാധ്യതയുള്ളത് ഇവിടെ രാവിലെ മുതൽ വൈകുന്നേരം വന്ന് ഇരിക്കുമ്പോഴാണ് അതിന്റെ ബർക്കത്ത് ലഭിക്കുക. நமக்கு தெரியாது, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த மஜ்லிஸுக்கு நாம வந்திருக்கிறோம், நாம இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்ட்டு கிடையாது. அல்லாஹ் ரசூலுடைய மிகப்பெரிய ஃபضல், அல்லாஹ் ரசூலுடைய நாட்டத்தினால் அல்லாஹு தாலா நமது பாவங்களை மன்னித்து நம்மளுடைய அந்தஸ்தை நம்மளுடைய தரஜாவை உயர்த்துவதற்காக வேண்டி இந்த புனிதம் நிறைந்த வலியுல்லாக்களுடைய மஜ்லிஸ்ல நம்மளை உட்கார வச்சிருக்கிறோம். ഇപ്പൊ നമ്മൾ മജ്ലിസിൽ വന്നിരിക്കുന്നത് നമ്മൾ ഉദ്ദേശിച്ചത് കൊണ്ടല്ല. അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല, അള്ളാഹുവിന്റെ ഔലിയാക്കന്മാർ, അവർ നമുക്കൊരു ഫളായിലുകൾ തന്നിട്ടുണ്ട്. അതിന്റെ ബറക്കത്ത് കൊണ്ടാണ് ഈ മജ്ലിസിൽ നമ്മൾ വന്നിരിക്കുന്നത്. ஆகவே இது போன்ற நல்ல மஜ்லிஸுகளை ஏற்பாடு செய்யக்கூடிய உஸ்மான் ஜைனி உஸ்தாத் அவர்களுடைய ஆஃபியத்திற்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவர்களுடைய மதரசாவிற்கும் தரிசு நடத்தக்கூடிய இடத்திற்கும் நாம் எல்லோரும் ஒவ்வொரு வக்திலும் ஒவ்வொரு தர்பாரிலும் கையேந்தி அவர்களுக்காக வேண்டியும் அவர்களுடைய மர்கஸ்க்காக வேண்டியும் அவர்களுடைய குடும்பத்திற்காக வேண்டியும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ഈ മജ്ലിസ് ഒരുക്കിയ ഇവിടെ ഹിഫ്ളുൽ ഖുർആൻ കോളേജൊക്കെ നടത്തുന്ന നമ്മളെ ഉസ്താദ് ഉസ്മാൻ സൈനി ഉസ്താദ്, അവർക്കൊക്കെ വേണ്ടി നിങ്ങൾ എല്ലാ വക്തുകളിലും ദുആ ചെയ്യണം. இன்ஷா அல்லாஹ் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால நாகூர் ஷரீஃப்ல இருந்து நம்ம வந்திருக்கிறோம், நம்ம பரக்கத்துக்கு 2 வார்த்தைகள் நாம் சொல்ல வேண்டும் என்று உஸ்மான் ஜைனி உஸ்தாத் அவங்க எனக்கு உத்தரவு தந்தாங்க. പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണെങ്കിൽ ഒരുപാട് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നതാണ് അദ്ദേഹം പറഞ്ഞത്. ഉസ്താദ് പറഞ്ഞത് പ്രകാരം ഒരു 2 വാക്ക് ഇവിടെ പറയണമെന്ന് അനുസരിച്ച് അത് പ്രകാരമാണ് അദ്ദേഹം എണീറ്റെന്ന് പറഞ്ഞത്. ஆக இது போன்ற மஜ்லிஸிற்கு நாம் சும்மா வந்துட்டு போவாம இது போன்ற நல்ல மஜ்லிஸுகள் ஒரு மஜ்லிஸ் நடக்கக்குள்ள அங்க 1000 பேருக்கு ஹிதாயத்து கிடைக்குது. ഇതുപോലുള്ള മജ്ലിസുകളിൽ നമ്മൾ വെറുതെ വന്നിട്ട് പോകാൻ പാടില്ല. ഇതുപോലുള്ള മജ്ലിസുകളിലൊക്കെ വന്ന് പുണ്യം നേടിയാൽ അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല അവർക്ക് ആയുസ്സിനെയും ഒക്കെ വർദ്ധിപ്പിക്കും. 1000 പേർക്ക് இந்த மஜ்லிஸ்ல ஹிதாயத்து கிடைக்குது. 1000 ആളുകൾക്ക് വരെ മജ്ലിസിൽ ഹിദായത്ത് കിട്ടും എന്നാണ് അദ്ദേഹം. ஆகவே இந்த மஜ்லிஸுக்கு வரக்கூடிய நாம உடலாலையாவது பொருளாலையாவது நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த ദീനി ഖിദ്മத்தை இந்த മജ്ലിஸுக்கு நாம செய்ய வேண்டும். നമ്മുടെ ശരീരം കൊണ്ട് ചെയ്യാൻ പറ്റുന്ന എന്തൊക്കെ സേവനങ്ങളുണ്ടോ അത് നമ്മുടെ ശരീരം കൊണ്ടാകാം, അല്ലെങ്കിൽ വാക്കുകൊണ്ട് പ്രവൃത്തി കൊണ്ടാകാം. ആ കാര്യങ്ങളൊക്കെ ഈ മജ്ലിസിന് വേണ്ടി ചെയ്യണം. இது போன்ற தீனி ஹிதுமத்துல வலிமார்களுடைய புகழை வலிமார்களுடைய மஜ்லிஸை ஹயாத்தாக்கக்குள்ள நமக்கு வரக்கூடிய பேராபத்துகள் பெரும் பிரச்சனைகள் பெருங்கொண்ட நோய்கள் எல்லாம் அவர்களுடைய துஆபரக்கத்தை கொண்டு நம்மை அணுகாமல் அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். ഈ മജ്ലിസിൽ വന്നിരുന്നാൽ മഹാന്മാരുടെയൊക്കെ ബറക്കത്ത് കൊണ്ട് നമുക്ക് വരുന്ന രോഗങ്ങൾ, അതുപോലെ തന്നെ നമുക്ക് വരുന്ന ആപത്തുകളൊക്കെ അവരുടെ ബറക്കത്ത് കൊണ്ട് തട്ടിക്കളയും. ஆக இது போன்ற மஜ்லிஸ்ல ஹாசா மன நிறைவோடு இஹ்லாஸோடு ஹிதுமத் செய்யக்குள்ள இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தை கொண்டு ஒரு நல்ல முர்ஷித் കിട്ടും. ഇവിടെ ഇരുന്ന നല്ല മനസ്സോടുകൂടെ നല്ല ഇഖ്ലാസോടുകൂടെ ഈ മജ്ലിസിൽ ഇരുന്നാൽ അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല അദ്ദേഹത്തിന് ഹിദായത്ത് നൽകും. ஆக இது போன்ற நல்ல மஜ்லிஸ்களை ஹயாத்தாக்கி இது போன்ற மஜ்லிஸ்களில் நாம் அனைவரும் நல்ல மனதோடு ஒற்றுமையோடு இது போன்ற மஜ்லிஸ்கள் கியாமத்து வரை நடப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ഇതുപോലുള്ള മജ്ലിസുകൾ നമ്മൾ വരണം. ഇതുപോലുള്ള മജ്ലിസുകൾ ഇനിയും വരാൻ അല്ലാഹു നമുക്ക് തൗഫീക്ക് നൽകട്ടെ. நானும் இந்த மஜ்லிஸுக்கு வரக்கூடிய வருடமெல்லாம் வர வேண்டும், என்னுடைய தலைமுறையும் வர வேண்டும். எங்களுக்கும் உஸ்மான் ஜைனி உஸ்தாத் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் இன்னும் நல்ல ஹைரான நெருக்கமாக அமைய வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். ഞാൻ ഇനിയും വർഷങ്ങളോളം ഇതുപോലുള്ള ഈ നീർച്ചയിലേക്ക് അദ്ദേഹം വരും എന്നാണ് പറഞ്ഞത്. അതുപോലെ തന്നെ എൻ്റെ കുട്ടികളും എൻ്റെ തലമുറകളും ഇൻഷാ അല്ലാഹ് വരും. ആ ഒരു ബന്ധം നിലനിൽക്കട്ടെ എന്നാണ് അദ്ദേഹം പറഞ്ഞത്. இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் நாகூர் ஷரீஃபுக்கு அவசியம் ஜியாரத்துக்கு வரணும். ஜியாரத்துக்கு வந்து அரபி தங்கள் அவங்களை அழைக்கணும்படி கேட்டுக்கொள்கின்றோம். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
വസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. ഇൻഷാ അല്ലാഹ് ഇനി നാഗൂർ ഷരീഫിൽ വന്നാൽ അറബിത്തങ്ങളെ ചോദിച്ചാൽ മതി എന്നാണ് അദ്ദേഹം പറഞ്ഞത്.